வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் வரலாற்று அதிசயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆந்திராவுல திருப்பதி பக்கத்துல இருக்கிற ஸ்ரீகாளஹஸ்தி கோயில். இது வெறும் கோயில் மட்டும் இல்லங்க, இதுக்குள்ள ஏகப்பட்ட வரலாறும் இதுவரைக்கும் விடை தெரியாத பல மர்மங்களும் அடங்கியிருக்கு. வாங்க, அது என்னென்ன அப்படிங்கறத ஒன்னு ஒன்னா ஆராய்ந்து பார்க்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஆச்சரியப்படுத்துற ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன். பொதுவா கிரகணம் வந்தாலே இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களையும் மூடிடுவாங்க இல்லையா? ஆனா சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி, கிரகண நேரத்திலையும் திறந்திருக்கிற இந்தியாவுடைய ஒரே கோயில் இந்த ஸ்ரீகாளஹஸ்தி மட்டும்தாங்க. அது ஏன்? அப்படி என்ன விசேஷம் அங்க இருக்கு? இது எல்லாம் அந்த தேடலோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் காத்துருங்க. சரி, இன்னைக்கு நம்ம பயணத்துல முக்கியமா 5 விஷயங்களை அலச போறோம். தென்னகத்தின் கைலாயம்னு சொல்லப்படுற காளஹஸ்தி, அங்க இருக்கிற லிங்கத்துல ஒளிஞ்சிருக்கிற புராண கதைகள், சோழர்கள் ஆரம்பிச்சு விஜயநகர பேரரசு வரைக்கும் இதோட வரலாறு, ராஜகோபுரம் இடிஞ்சு விழுந்து மறுபடியும் எப்படி உருவானது, அப்புறம் கடைசியா அந்த கிரகண மர்மம். இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த தென்னகத்தின் கைலாயம்னு சொல்லப்படுற ஸ்ரீகாளஹஸ்தி கோவிலோட சில அடிப்படையான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்குவோம். நம்ம மரபுல பஞ்சபூத ஸ்தலங்கள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ஐயும் குறிக்கிற மிக முக்கியமான சிவத்தலங்கள் இது. இதுல காளஹஸ்தி வாயுலிங்கம், அதாவது காற்றை குறிக்கிற ஒரு ஸ்தலம். கருவறையில சிவபெருமான் காற்றா அரூபமா இருக்காரு அப்படிங்கிறது தான் இதோட ரொம்ப ஆழமான தத்துவம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருப்பதியில இருந்து கரெக்டா ஒரு 36 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இத தக்ஷிண கைலாயம் இல்லனா தென்னகத்தின் கைலாயம்னு ரொம்ப சிறப்பா சொல்வாங்க. இங்க வீற்றிருக்கிற சிவனுக்கு காளஹஸ்தீஸ்வரனும் அம்மனுக்கு ஞான பிரசனாம்பிகையினும் பேரு. ஸ்வர்ணமுகி ஆத்தங்கரையில ஒரு மலையோட அடிவாரத்துல ரொம்ப ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலம். அடுத்து ரொம்பவே சுவாரஸ்யமான புராண கதைகள், அப்புறம் அந்த லிங்கத்தோட அமைப்பு பத்தி பார்க்கலாம். பொதுவாவே பழமையான கோயில்னாலே பின்னாடி ஏதோ ஒரு ஆச்சரியமான கதை இருக்கும். ஆமாங்க, இங்கேயும் அப்படித்தான். காளஹஸ்திய சுத்தி நிறைய நெகிழ்ச்சியான கதைகள் இருக்கு. பஞ்சாட்சர மந்திரத்தோட ரகசியத்தை கேட்டதால சாபம் வாங்கிய பார்வதி தேவி இங்க வந்து தவம் செஞ்சுதான் திரும்பவும் தெய்வீக உருவம் பெற்றாங்களாம். அதேபோல பேயா மாறின கனகலை சாப விமோச்சனம் அடைஞ்சதும் இங்கதான். இது மட்டும் இல்ல, சிவபெருமான் மேல இருந்த தீவிர பக்தியால லிங்கத்திலிருந்து ரத்தம் வடியறத பார்த்து தன்னோட கண்களையே பிடுங்கி பொருத்தின கண்ணப்ப நாயனார் முக்தி அடைஞ்ச தலமும் இதுதாங்க. இங்க இருக்கிற லிங்கோட அமைப்பே ஒரு பெரிய சுவாரஸ்யம்தாங்க. சிலந்தியா மாறின மயூரா, பாம்பா மாறின சந்திரன், யானையா மாறின இந்திரன், இந்த 3 பேரும் இங்க சிவனை வழிபட்டு சாப விமோச்சனம் வாங்கினாங்களாம். அதை அப்படியே உணர்த்துற வகையில இந்த வாயு லிங்கம் 3 வித்தியாசமான பகுதிகளை கொண்டிருக்கு. மேற்புறம் பாத்தீங்கன்னா பாம்போட 5 தலை மாதிரியும், நடுப்பகுதி யானையோட தந்தம் மாதிரியும், கீழ்ப்பகுதி சிலந்தியோட உருவத்திலையும் ரொம்ப தத்ரூபமா செதுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீனா சிலந்தி, காளானா பாம்பு, ஹஸ்தினா யானை. இந்த 3 பேரோட இணைப்பு தாங்க ஸ்ரீகாளஹஸ்தி. இன்னொரு அதிசயமான விஷயம் சொல்லட்டுமா? இந்த லிங்கம் பார்க்கறதுக்கு வெள்ளை நிற கல்லால ஆன மாதிரி தான் தெரியும். ஆனா இது கற்பூரம் உறைஞ்சு கல்லா மாறினதுன்னு புராணங்கள்ல சொல்றாங்க. வாயு பகவான் பல ஆயிரம் வருஷமா இந்த கற்பூர லிங்கத்தை வச்சுதான் தவம் செஞ்சாராம். நமக்கு தெரியும் கற்பூரம்னா உடனே தீப்பிடிச்சிடும் இல்லையா? ஆனா ஆச்சரியம் என்னன்னா, கருவறையில இந்த லிங்கத்தை சுத்தி எவ்வளோ விளக்குகள் எரிஞ்சாலும் சரி, இது ஒருபோதும் தீப்பிடிக்கிறதே இல்ல. அறிவியலுக்கே சவால் விடுற ஒரு ஆன்மீக அதிசயமா இது இன்னிக்கும் பார்க்கப்படுது. புராண காலத்திலிருந்து இப்போ கொஞ்சம் வரலாற்று உண்மைகளுக்கு வருவோம். சோழர்கள் காலத்திலிருந்து விஜயநகர பேரரசு வரைக்கும் இது எப்படி பிரம்மாண்டமா வளர்ந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான கோயில் ஒன்னும் ஒரே நாள்ல கட்டப்படலைங்க. இதோட வேர்கள் 5ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிக்குது. அப்புறம் 11ஆம் நூற்றாண்டுல மாபெரும் சோழ பேரரசர்களால இது ரொம்ப பெருசா விரிவுபடுத்தப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து கிபி 1516ல விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்துல மிக பிரம்மாண்டமான 120 அடி உயர ராஜகோபுரமும் 100 மண்டபமும் கட்டப்பட்டுச்சு. பல அரச வம்சங்களோட கட்டிடக்கலை திறமைக்கு இந்த கோயில் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். முதலாம் ராஜேந்திர சோழன் இதோட மைய அமைப்பை புதுப்பிச்சாரு. முதலாம் குலோத்துங்க சோழன் தெற்கு பார்த்த அழகான கோபுரங்களை கட்டினாரு. இங்க ராஜாதிராஜ சோழன்ல ஆரம்பிச்சு குலோத்துங்க சோழன் வரையிலான பல மன்னர்களோட கல்வெட்டுகளை நம்ம பார்க்க முடியும். சோழர்கள் மட்டும் இல்லாம ரெட்டி மன்னர்கள் அப்புறம் விஜயநகர பேரரசர்களோட கட்டிடக்கலை பங்களிப்பும் இதுல கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்பவே பிரம்மாண்டமானது. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். ராஜகோபுரத்தோட வீழ்ச்சியும் அது மறுபடியும் உருவான விதமும் சமீபகால வரலாற்றுல நடந்த ரொம்ப அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு இது.
இப்போ நீங்க பாக்குற இந்த 1.5 அப்படிங்கிற எண் எதை குறிக்குதுன்னு யோசிக்க முடியுதா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொறியியல் ஆச்சரியமும் இருக்கு, ஒரு பிழையும் இருக்கு. கிருஷ்ணதேவராயர் கட்டின அந்த 120 அடி உயர பிரம்மாண்டமான கோபுரத்தோட அஸ்திவாரத்தோட ஆழம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.5 அடி மட்டும்தாங்க. இவ்ளோ சின்ன அஸ்திவாரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை நூற்றாண்டுகளா அந்த மாபெரும் கோபுரம் எப்படி வானலா நின்னுச்சு அப்படிங்கிறது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு விஷயம்தான். ஆனா இயற்கை எப்பவுமே தன் வேலையை காட்ட தவறாது இல்லையா? பல வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த கோபுரத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன விரிசல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி 2010ஆம் வருஷம் மே மாசம் 26ஆம் தேதி அந்த வரலாற்று சிறப்புமிக்க ராஜகோபுரம் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுச்சு. இது எல்லாருக்கும் பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் அதே இடத்துல புதுசா ஒரு கோபுரம் அதே வடிவிலேயே கட்டப்பட்டு 2017 ஜனவரி 18 அன்னைக்கு ரொம்ப கோலாகலமா கும்பாபிஷேகமும் நடந்து முடிஞ்சுது. இந்த பிரம்மாண்டமான மீளுருவாக்க பணிக்காக எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய். பழைய கோபுரம் எப்படி இருந்துச்சோ எந்தவித மாற்றமும் இல்லாம அதே வடிவுல அதே நுணுக்கங்களோட அத மறுபடியும் கட்டி எழுப்ப அரசு இவ்ளோ நிதியை ஒதுக்கி ஒரு வரலாற்று சாதனையை செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம தேடலோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. கிரகணத்துல திறந்திருக்கோம் அதிசய கோயில். ஆரம்பத்துல நான் கேட்ட அந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான விடைய இப்போ பார்க்கலாம். இந்த முரண்பாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா இந்து கோயில்களையும் சூரிய சந்திர கிரகணங்கள் வரும்பொழுது நட சாத்திடுவாங்க. இது காலங்காலமா கடைபிடிக்கிற ஒரு மரபு. ஆனா ஸ்ரீகாளஹஸ்தில மட்டும் கிரகண நேரத்திலையும் கோயிலை திறந்து வச்சு சிவனுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப விமரிசையா சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடக்கும். ஏன் இப்படி ஒரு வித்தியாசம்? இதுக்கான காரணம் ரொம்ப தெளிவானது. ஸ்ரீகாளஹஸ்தி ஒரு ரொம்ப முக்கியமான ராகு கேது பரிகாரத்தலம். ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா கிரகணங்களை ஏற்படுத்துறதே ராகு கேதுன்னு சொல்லப்படுற நிழல் கிரகங்கள் தானே. ஆனா இந்த கோயில்ல வீட்டிருக்க காளஹஸ்தீஸ்வரர் நவகிரகங்களுக்கும் அப்பாற்பட்டவர்னு நம்பப்படுது. அதனால கிரகணத்தால இந்த கோயிலுக்கு எந்த தோஷமும் வராது அப்படிங்கிறது ஒரு ஆழமான நம்பிக்கை. அதனாலதான் ராகு கேது தோஷங்களை நீக்கிக்க பக்தர்கள் கிரகண நேரங்கள்லயே இங்க வந்து பூஜை பண்றது ஒரு முக்கிய வழிபாடா வச்சிருக்காங்க. கடைசியா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வெறும் 1.5 அடி அஸ்திவாரத்துல எழுப்பப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கோபுரமா இருக்கட்டும், அறிவியலுக்கே அப்பாற்பட்ட எரியாத கற்பூர லிங்கமா இருக்கட்டும், பழங்கால கட்டிடக்கலையும் நம்ம முன்னோர்களோட நம்பிக்கைகளும் இன்னைக்கும் நம்மள எவ்வளோ வியப்பல ஆழ்த்துது இல்லையா? வரலாறும் ஆன்மீகமும் சேர்ற இந்த புள்ளியில நாம தேடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த வரலாற்று பயணம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது புரிதலை கொடுத்துருக்கணும்னு நம்புறேன். இந்த மர்மங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் ஒரு அருமையான தேடலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.